ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஹீரோவோட கிளாஸ் டிக்கும் மற்ற ஏபிசி கிளாஸ்க்கோ பிரச்சனை இருக்கோ, பட் இப்போ இவங்க எல்லாரும் செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ்க்கோ இவங்களுக்கும் தான் பிரச்சனை இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 4 எபிசோட் 6. இப்போ ஐலாண்ட் எக்ஸாம்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. போன தடவை நீங்கள் இருந்த ஐலாண்டை விட இந்த தடவை ரொம்பவே பெருசு. சில ரூல்ஸை என்னால் இப்போதைக்கு ரிவீல் பண்ண முடியாது. 6 பேர் வரைக்கும் கொண்ட குரூப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களோட பார்ட்னர்ஸை இப்போவே சூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. ஒருவேளை இதில் கலந்துக்கலன்னா என்ன ஆகும் கோயஞ்சி போய் டீச்சர்கிட்ட கேட்குறேன். ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம கேட்குவோம். நீ போன தடவை ஐலாண்டை விட்டு வந்து ஷிப்பில் இருந்த மாதிரிலாம் இந்த தடவை இருக்க முடியாது, ஸ்கூலை விட்டு வெளியே போயிடுவேன் டீச்சர் சொல்லவும். சரி ஓகேன்னு கோயஞ்சி ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறான். நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்கிறத திரும்பி பார்க்காம அவன் கண்டுபிடிச்சிட்டு ஆயன கோஜி பாய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவா பேசுறதுக்காக வெளியே வந்து நிக்கிறா. நீ நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருக்க போலியே, ஸோ வாயில இருந்து வர்ற எதையும் நம்ம நம்ப போறதில்ல அப்படின்னு கோயஞ்சி முன்னாடியே நம்ம ஹீரோட்ட சொல்லவும், இல்லைனாலும் நீ மற்றவங்களை நம்பாதவன் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் உண்மைதான் நம்ம சொல்றான். என்ன என் குரூப்ல ஜாயின் பண்ண வந்திருக்கியான்னு கோயஞ்சி கேட்டா, மற்றவங்க கூட போய் அவங்க நமக்கு இடைஞ்சலா இருந்தாங்கன்னா பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவோ கரெக்ட் தான் கோயஞ்சி சொல்லவும், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா எக்ஸாம் அன்னைக்கு பாருன்னு சொல்லிட்டு கோயஞ்சி கிளம்புறா. செகண்ட் இயர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட போய் குரோட இவங்க குரூப் பண்ணலாம். பட் நம்ம கிளாஸுக்குள்ளேயே நம்ம குரூப் பண்ணோம், இல்லை செகண்ட் இயர்ஸ்குள்ள குரூப் பண்ணோம். அப்பதான் நம்ம ஜெயிச்சா பாயிண்ட்ஸ் நம்ம கிளாஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சோசனேவும் ஹிராட்டாவும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் இயர்ஸ்லேயே மற்ற கிளாஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சூடோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களுக்கும் எதிரி, ஸோ நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சோசனி சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவை தனியாக மீட் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஈஸியாக குரூப் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன், என்கிட்ட எதனால கேட்டு பண்ண சொல்லியிருக்கேன்னு சோசனி சொல்றா. எனக்கு கொஞ்சி நீ சோலோவா இதில் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கவும், எக்ஸாம் என்னன்னே தெரியாம இப்போதைக்கு என்னால் அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா ஸ்கூலை விட்டு வெளியே போகாம பசங்க இருக்கிறதுக்கு இப்போ மெயின் ப்ரையாரிட்டி வைப்பா அப்படின்னு சூசனி சொல்லவும், பாயிண்ட்ஸ் அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெல் ஆகிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸும் வீணா போயிடும் அப்படின்னு சூசனி சொல்கிறா. சரி என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு பார்க்கலாம்னா ரேவனோட கிளாஸ்மேட்ஸ் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. எனக்கு ஜி உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பா எங்க கூட குரூப் அப் பண்ணு, அப்பதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு என்ன பெனிஃபிட், நம்ம ஹீரோ கிட்ட 20 மில்லியன் பாயிண்ட் தரான்னு அவங்க சொல்கிறாங்க. ரேவன் தான் இதை பண்ண சொன்னானா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல ரியவனுக்குலாம் தெரியாது அப்படின்னு அவன் சொல்லவோ, ரியவனுக்கு தெரிஞ்சா என்னவன் யோசிச்சியா நம்ம ஹீரோ கேட்கறான். சில ரிஸ்க் நாங்கள் எடுத்தாகணும், நாங்கள் டாப் 3 வரணும்னா கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லவோ, சரி புரிஞ்சது நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ ஒர்க் பண்றியான்னு கேட்டா, இல்ல எனக்கு யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐலாண்ட் சர்வைவல் கேம்ல நீ எங்க கூட இருந்தா கண்டிப்பா நாங்கள் டாப்ல வருவோம் அந்த பொண்ணு சொல்றா. ரியவன் கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான், அதனால தான் நாங்க உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறோம். நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியே போகாம இருக்கணும்ப்பான்னு அவங்க எல்லாம் பயப்படவும், நான் யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். ஹே ஷினஹரா உனக்கு பார்ட்னர் கிடைச்சதான் நீக்கோ கேட்கவோ, இல்லன்னு வா சொல்றா. நீ சோடோ ஹாண்டா கூட தானே பார்ட்னர் பண்ணுவேன்னு கேட்கவும், அவங்க கூட பார்ட்னர் பண்ணாதான் ஜாலியா இருக்கும், பட் உனக்கு தேவைன்னா சொல்லு நான் உன் கூட கூட அப்படின்னு அவன் சொல்லவும், கூட குரூப் பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்கவும், எனக்குலாம் எந்த ஆசையும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பாவப்பட்ட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாமே நினைச்சா அவ்வளவுதான் நம்ம சொல்லவும், ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லான்னு சினஹரா சொல்லிட்டு இந்த கோபஷி ஒன்று மீட் பண்ணுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கிட்ட குஷேடா சொல்லவோ, உடனே அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஈக்கோ வந்து அதுல ஆர்வம் காட்டுறான். நீ சினஹராட்ட பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சதேன்னு வா கேட்கவும், அவன் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சுன்னு சினஹராவா அவனை ரிஜெக்ட் பண்ணுவான். ஆமா எனக்கு என்ன வந்துச்சுன்னு ஈக்கோவோ கிளம்புறான். சினஹரா கொஞ்சம் சோகமாகவோ, கோமியா அப்படின்னு இன்னொரு பையன் அவளை மீட் பண்றான். மொத்தமா ஒரு 8 டைப் ஆஃப் கார்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோக்கு ட்ரையல் கார்டு கிடைச்சிருக்கு. எக்ஸாம்ல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் 50% கிளாஸ் பாயிண்ட்ஸா நம்ம ஹீரோவால கன்வெர்ட் பண்ண முடியும். டாப் 30% குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு வரலன்னா பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. கிளாஸ் பாயிண்ட் கிடைக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் டாப் 30% குள்ள வரலன்னா உனக்கு பெனால்ட்டியோ கிடைக்கும்னு சோசனை சொல்றேன். வேற யார்கிட்டயாச்சும் இந்த கார்டை நைஸா தள்ளி விட்டுரு அப்படின்னு வா சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஷினஹரா உனக்கு பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஈக்கப்போய் அவகிட்ட ஃபைட் பண்றான். நான் யார் கூட பார்ட்னரை பண்றேன்னு வாண்ட் எதுக்கு பர்மிஷன் கேட்கறோம்னு சினஹரா சொல்லவும், யார் கூட பார்ட்னர் பண்ண அப்படின்னு ஈகோ கேட்டா, கிளாஸ் பிஏ சேர்ந்த கோமியா கூட வா சொல்றா. அவன் ஒரு பிளே பாய் ஆச்சே அப்படின்னு ஈகோ சொன்னாங்க. இன்னைக்கு தான் கெஃபேல டிஸ்கஸ் பண்ண போறோம், டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு அவ கிளம்புறா. கெஃபேல அவங்க மீட் பண்றத தூரமா இருந்து ஈகோவோ வாட்ச் பண்றா. ஈகோவை நம்ம ஹீரோவோ ஹிராட்டாவோ வாட்ச் பண்ண வந்திருக்காங்க. கிளாஸ் பியோட மோட்டிவ் என்ன, கோமியா இதுக்காக இவா கூட வந்து டீம் அப் பண்ணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹிராட்டா நீ இதை பாத்துக்கோ நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு ரியலைஸ் பண்ணி தானே தனியா எழுந்துச்சு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற மார்க்ஸ் சீட்டா நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறா. அந்த ட்ரையல் கார்டு வந்துட்டு இருக்கிறது தான் உனக்கு கஷ்டமான விஷயம் இல்ல, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வா கேட்க. 2 பேரும் சேர்ந்து சர்வைவல் கேம்ல ஒர்க் பண்ணா டாப்ல வருவான்னு நினைக்கிறியான்னு கேட்கவும், உன் கூட இருந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸே வரலாமே அப்படின்னு வா சொல்லவும், இந்த மந்த் முடிகிற வரைக்கும் நான் யார் கூடயோ பார்ட்னர் பண்ண போறது இல்ல, ஸோ நான் யோசிக்க டைம் வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். மனசை மாத்தினா என்ன கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி வா கான்டாக்ட் இன்ஃபோ கொடுத்துட்டு போறா. நம்ம ஹீரோ ஏஜிஸ் ஆகிய போய் மீட் பண்ணவும், என் கூட ஜாயின் பண்ண வந்துட்டியா நம்ம கேட்டா, அட்வைஸ் வேணும் நம்ம ஹீரோ சொல்றா. இவனை பார்க்க தான் நீ சீக்கிரட்டா வந்தியா, ஏஜிஸ் ஆகியோட கேர்ள் ஃப்ரெண்டா அவனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. கோமியா
கோமியாவை பத்தி தெரிஞ்சுக்கிட வந்தா நம்ம ஹீரோ சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்டா எங்க கிளாஸோட ஷினஹரா கூட அவன் வந்துட்டு டீம் அப் பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறேன். டேட்டிங்லாம் பண்ணல, அவனுக்கு ஷினஹரா மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ இன்வால்வ் ஆகுற ஏதோ பிரச்சனையான்னு கேட்கவோ எங்க கிளாஸ் ஈகோக்கும் அவன் மேல கிரஷ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நார்மலி நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன், பட் ஸ்பெஷல் எக்ஸாம் வரப்போது நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே ஐனோகோஜி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ ஐனோகோஜி கூட அவ்வளோ க்ளோஸ் ஆனவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டா ஆமானவன் சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்கறான். கோமியா ஐலாண்ட்ல வச்சுதான் ஷினஹரா கிட்ட அவனோட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறான். ஈகோவா அதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண வச்சுட்டா நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு வேளை அவன் ஹார்ட் பிரேக் அடைஞ்சிட்டான்னா ஸ்கூலை விட்டு வெளியே போயிருவான்னு நினைக்கிறியா அப்படின்னு சோசுன்னு நம்ம ஹீரோட்ட கேட்டா அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல நம்ம ஹீரோ சொல்றான். லவ் பிரேக்கப் ஆனதுக்குலாம் அவ்வளோ சீரியஸ் ஆகாதுப்பா, எல்லா விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் லவ் பத்தி உனக்கு தெரியலன்னு சோசுனை கேட்கறா. ஈகோவையோ ஷினஹராவையோ ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றேன்னு சோசுனை பேசிட்டு இருக்கும் போதே இவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா ஷினஹரா அபிஷியலா கோமியா கூட டீம் அப் பண்ணிட்டா. ஈகோ இதை பார்த்து கண்ணீர் படிக்கிறா. யார் கூடயும் டீம் அப் பண்ண போறது இல்லையா அப்படின்னு காரைசாவா ஷாக் ஆகுறா. நான் இந்த தடவை சோலோவா பண்ண போறான் நம்ம ஹீரோ சொல்றான். நீ சோலோவா போனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு, பட் என் கூட பார்ட்னர் பண்ண யாரும் இல்ல, நான் ஸ்கூலை விட்டு போயிட்டா அப்படின்னு வருத்தப்படவும் நீ ஏன் கவலைப்படுற நம்ம ஹீரோ கிட்ட. நான் குரூப் அப் பண்றவங்க கடைசி பிளேஸ் வந்து நான் ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டா 1 மில்லியன் பாயிண்ட் ஆச்சு, நான் ஸ்கூலை விட்டு வெளியே போகாம இருக்க வேணும். என்கிட்ட ஒரு 2,40,000 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்டயோ 2,50,000 தான் இருக்கு. ஸோ எக்ஸ்பெல் ஆகாம தடுக்க இன்னும் 5,00,000 பாயிண்ட்ஸ் தேவை. ஐலாண்ட் எக்ஸாம்ல தான் ஆக்டிங் சேர்மன் ஷோகிஷிரோக்கும் நம்ம ஹீரோக்கு ஃபைட் நடக்க போகுது. காரைசாவை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈச்சினோசேவும் சாக்கினாகியும் மீட் பண்றாங்க. சாக்கினாகி ஓப்பனா உங்க கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு, இப்படியே விட்டா நீ கிளாஸ் டிக்கு போயிருவ, இப்பவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸை நம்பவே யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லி தெரிய போறியா அப்படின்னு சாக்கினாகி கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் முன்னேறுவோம் அப்படின்னு ஈச்சினோசே சொல்றா. வாய் வார்த்தையா என்ன வேணா பேசலாம், ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல தெரியுது அண்ட் கடைசியாக நடந்த ஸ்பெஷல் எக்ஸாம்ல நீங்க தான் கடைசி ஸ்கோர் எடுத்திருந்தீங்க. நான் ஒன்றும் கலாய்க்கிறதுக்கு வரல, என் கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்றியான்னு சாக்கினாகி கேட்கறா. கிளாஸியா எங்க கூட பார்ட்னர் பண்ணணும்னு எதிர்பார்க்கலன்னு ஈச்சினோசே கேட்கவும் உங்ககிட்ட பொட்டன்ஷியல் பெருசா இல்லைனாலும் உங்ககிட்ட தான் மற்ற கிளாஸ் கிட்ட இல்லாத ஒரு வெப்பன் இருக்கு, அதுதான் ஒத்துமையா இருக்கிறவங்களோட ட்ரஸ்ட் அப்படின்னு சாக்கினாகி சொல்றா. அவங்களால வர முடியலனாலும் ரியவன் உங்களை தாண்டி இப்ப கிளாஸ் பிக்கு போயிட்டான், அவனை பீட் பண்ணி நீங்க திரும்பி கிளாஸ் பிக்கு வந்துடலாம்னு கேட்கவும் ஸோ நான் இன்வால்வ் ஆகலன்னா ரியவனால உனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறா. அப்படித்தானே நீ சின்னசி கேட்கவும் நான் உன்னை குறைச்ச இட போட்டேன், நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன்னு சாக்கினாகி சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு 3 பேர் வெளியே போகாம தடுக்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் நாங்க தரோம் சாக்கினாகி சொல்லவும் 5 பேருக்கான பாயிண்ட்ஸை கொடுங்க, அப்ப நம்ம டீம் அப் பண்ணலாம் நீ சின்னசி சொல்றா. சாக்கினாகி அதுக்கு ஒத்துக்கிறா. ரியவன் நம்ம ஹீரோ கிளாஸை எதிர்த்து பீட் பண்ணணும்னு சொல்லி சாக்கினாகி அண்ட் ஈச்சினோசே கிளாஸ் டீம் அப் பண்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஐலாண்ட் எக்ஸாம்னாலே எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அண்ட் இந்த ஐலாண்ட் எக்ஸாமோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையே பெருசாக இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல. கோயஞ்சி போன தடவை உடம்பு சரியில்லைன்னு ஷிப்பில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான், அந்த மாதிரி அவனால் இந்த தடவை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு மொத்தமாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாம் தான் இது. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.